हरि ओम गुरुवे शरणम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ 9th சாப்டரோட 4வது ஸ்லோகத்திலேருந்து கிருஷ்ணர் வந்து ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படிங்கிற டாப்பிக்கை டீல் பண்ணுறாருன்னு பார்த்தோம். ஸோ ஈஸ்வர ஸ்வரூபம் பற்றி ஆல்ரெடி நாம் எந்த சாப்டரில் பார்த்துருக்கோம்? எல்லா சாப்டர்லையுமே பார்த்துருக்கோம். 7th சாப்டரில் இதுக்கு ரொம்ப சிமிலராக நாம் வந்து பார்த்தோம். அதாவது பராபிரகிருதி அபராபிரகிருதி, ஹையர் நேச்சர் லோவர் நேச்சர் அப்படின்னு பிரித்து பார்த்தோம். ஸோ ஹையர் நேச்சரை தான் பராபிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம், லோவர் நேச்சர் வந்து அபராபிரகிருதி. ஆர் அபராபிரகிருதிக்கு இன்னொரு பேர் என்னது? மாயா. ஸோ இதில் பகவானுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் எது? பராபிரகிருதியா அபராபிரகிருதியா? பராபிரகிருதி தான் பகவானுடைய ஒரிஜினல் நேச்சர். ஸோ அப்படி அந்த ஒரிஜினல் நேச்சருடைய ஃபீச்சர்ஸை நாம் பார்க்கும் பொழுது ஈஸ்வரஹா அவ்யக்தஹா அப்படின்னு பார்த்தோம். அவ்யக்தம் அப்படின்னா இந்திரிய அகோச்சரம். வெரி குட். பகவானுக்கு எந்த விதமான ஃபார்மும் கிடையாது, எந்த விதமான குணங்களும் கிடையாது. சப்த ஸ்பரிஷ ரூப ரசகந்த இல்லைன்னு பார்த்தோம். அப்படின்னா நான் வந்து பகவானுடைய கண்ணை பார்த்தேன், அவருடைய பாத கமலங்களை நான் வந்து தரிசனம் பண்ணேன் அப்படிலாம் சொல்லும் பொழுது என்ன மீன் பண்ணுறோம்? பகவானுடைய அபரா பிரகிருதியை நான் வந்து தரிசனம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பகவானுடைய பரா பிரகிருதி நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸோடைய பர்செப்ஷனுக்கு நாட் அவைலபிள். ஸோ அவ்யக்தம் அப்படின்னா இந்திரிய அகோச்சரம், எந்த விதமான ஃபார்மும் இல்லை. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? சர்வகதத்துவம். இப்போ பகவானுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் இல்லாததுனால பகவானுக்கு பவுண்டரிஸே கிடையாது, பகவானுக்கு எந்த விதமான லிமிட்டேஷனும் இப்போ இல்லை. அதனால பகவான் இப்போ எப்படி இருக்கார்? ஆல் பர்வேடிங். ஸோ ஃபார்ம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே
ஆப்வியஸாக எப்படி இருப்பார் பகவான்னா எல்லா இடத்துலையும் தான் பகவான் வந்து வியாபிச்சு இருப்பார். ஸோ சர்வகதத்வம், ஸோ சர்வகதா. அதுக்கப்புறம் என்னது? அதிஷ்டானம். எதுக்கு அதிஷ்டானம்? இந்த என்டையர் வேர்ல்டுக்கு பகவான் தான் வந்து சப்போர்ட்டர். ஸோ அதனால் நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? பகவானை எது சப்போர்ட் பண்ணுறது? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் புஜக சயனம், பாம்பு சப்போர்ட் பண்ணுறது. ஆனால் பக்கத்துலேயே என்ன வார்த்தை வருது? விஸ்வாதாரம். ஆனால் பகவான் எப்படி இருக்கார்? என்டையர் விஸ்வத்தையே அவர் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அப்புறம் வந்து இந்த ஜகத்திற்கே அதனுடைய லட்சணத்தையும் பகவான் வந்து நமக்கு 2 ஸ்லோகம் மூலமாக சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார்? ஒரு ஸ்லோகத்தில் இந்த ஜகத் எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகத்துலேயே இந்த ஜகத் எனக்குள்ளே இல்லை அப்படின்னும் சொன்னார். ஸோ அதுலேருந்து என்ன நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்? ஜகத் இருக்கா இல்லையா? இருக்கில்லை, இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டோம். அதுக்கு பேர் என்னது? மித்யா. அது புது வார்த்தை நாம் வந்து பார்த்தோம் இல்லையா? இப்போது மித்யா ஜகத்துக்கு பகவான் வந்து அதிஷ்டானமாக இருக்கார். ஸோ என்டையர் யூனிவர்ஸு இருக்குது, அது வந்து மித்யான்னு சொல்கிறோம். பட் என்டையர் யூனிவர்ஸுக்கு பகவான் தான் வந்து அதிஷ்டானமாக இருக்கார். அப்புறம் பகவான் வந்து எல்லா இடத்துலையும் பர்வேடும் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? நம்ம இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுடைய சப்ஸ்டன்ஸாகவும் பகவான் தான் இருக்கார். இப்போ வந்து பானை இருக்குது அப்படின்னு சொன்னால் பானையோட சப்ஸ்டன்ஸ் என்னது? களிமண். அந்த பானையில் எங்கெல்லாம் களிமண் இருக்கும்? எங்கெல்லாம் பானை இருக்கோ அங்கெல்லாம் களிமண் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எங்கெல்லாம் யூனிவர்ஸ் இருக்கோ அந்த யூனிவர்ஸுடைய சப்ஸ்டன்ஸாக, எசன்ஸாக பகவான் தான் இருக்கார். அப்படி தான் நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த பகவான் யூனிவர்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா முடியாதா? இந்த அதிஷ்டான பகவான் இருக்காரு, அந்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிற பகவானால் யூனிவர்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா முடியாதா? டெஃபினட்டாக யூனிவர்ஸ் இல்லாமல் பகவானால் இருக்க முடியும். ஆனால் இந்த யூனிவர்ஸ் இருக்கே பாவம், அது இருக்கிறதுக்கு அது பகவானை டிபெண்ட் பண்ணி ஆகணும். அந்த பானை இருக்கே, களிமண் இல்லாமல் பானையால் இருக்க முடியுமா? ஆனால் களிமண்ணால் பானை இல்லாமல் இருக்க முடியும். அப்போ சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து நேம் அண்ட் ஃபார்ம் இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் அந்த நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கே, அது சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பகவான் தான் இந்த ஜகத்துக்கு காரணம், சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம் அப்படின்லாம் பார்த்தோம். அப்புறம் அசங்கத்வம், எதாலையும் அவர் வந்து அஃபெக்ட் ஆகிறது இல்லை, அன்டெயின்டட் அப்படின்னு பார்த்தோம். எப்படி வந்து ஆகாசத்தில் நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது. ஆனால் ஆகாசம் அதனால் அஃபெக்ட் ஆகிறதா அப்படின்னா எப்படி ஆகிறது இல்லையோ, அது மாதிரி பகவானும் வந்து எதுனாலையும் அஃபெக்ட் ஆகிறது இல்லை. ஸோ ஸ்பட்டிகம் எப்படி இருக்கும்? பியூராக இருக்கும்ல, அந்த மாதிரி சுத்த ஸ்பட்டிக சங்காசம், அது மாதிரி பகவான். ஸோ இப்போ வந்து இந்த சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம் அப்படிலாம் சொன்னார் இல்லையா? அதனுடைய கண்டினியூவேஷனாக வந்து இப்போது நெக்ஸ்ட்டு 2 ஸ்லோகம், அதாவது 7th ஸ்லோகம் அண்ட் 8th ஸ்லோகம் வந்து நான் வந்து ஜகத் காரணம் அப்படிங்கிறத மறுபடியும் வந்து இந்த 2 ஸ்லோகம் மூலமாக சொல்கிறேன். நம்ம வந்து ஸ்லோகா நம்பர் 7 படிக்கலாம். பேஜ் நம்பர் 130-131. सर्वभूतानि कौन्तेय
प्रकृतिं यान्ति मामिकाम् कल्पक्षये पुनस्तानि कल्पादौ विसृजाम्यहम्. ஸோ இப்போது 7வது ஸ்லோகம் அண்ட் 8வது ஸ்லோகத்தில் ஜகத் காரணம் பிரம்ம அப்படிங்கிறதை கிருஷ்ணர் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். சரி, பகவான் எப்படி இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறார்? ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த யூனிவர்ஸ் சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள தான் இருந்தது. ஆனால் இப்போ நாம் பார்க்குற ஃபார்மில் அது அவைலபிளாக இல்லாமல் இந்த ஃபார்மில் அவைலபிளாக இருந்தது. அவ்யக்த ரூபமாக அது அவைலபிளாக இருந்தது. பொட்டென்ஷியல் ஃபார்மில் அது அவைலபிளாக இருந்தது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், எது ஒன்றுத்தையும் நம்மளால் புதுசாக க்ரியேட் பண்ண முடியாது. பகவானே நினச்சா கூட புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ண முடியாது. அப்போது நான் இந்த வேர்ல்டை புதுசாலாம் க்ரியேட் பண்ணலை, ஆனால் அது ஆல்ரெடி பொட்டென்ஷியல் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகி இருந்தது. அப்போ பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு தான் என்ன எக்ஸாம்பிள் கொடுப்போம் நம்ம? விதை மாதிரி, சீடு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். பீஜம் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எப்படி சொல்கிறோம், அந்த விதை இருக்கே, விதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆலமரத்தோட விதையை எடுத்துட்டேன்னா அந்த விதை எப்படி இருக்கும்னா கண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற அந்த விதைக்குள்ளே என்ன இருக்கு? அவ்வளோ பெரிய ஆலமரம் வேற ஒரு ரூபத்தில், அதாவது வெளி தோற்றத்திற்கு வராத ரூபத்தில் அந்த பீஜத்துக்குள்ளே, அந்த சீடுக்குள்ளே, அந்த ரூபத்தில் அது அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து ஒரு அம்மாவும் பையனும் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பையன் வந்து அம்மாவோட ஹைட்டாக இருப்பான். ஆனால் அந்த அம்மாவோட வயத்தில் அந்த குழந்தை வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ இவ்வளோ ஹைட்டாக இருக்கானே, அதெல்லாம் எங்கே இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து வயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது பொட்டென்ஷியல் ஃபார்மில் அது அவைலபிளாக இருந்தது. அதுதான் நம்ம டிஎன்ஏ எல்லாம் சொல்கிறோம்ல. இந்த வயசில் இந்த இந்த இத்தனாவது வருஷத்தில் இவ்வளோ ஹைட்டாக, இத்தனாவது வருஷத்தில் உனக்கு வந்து இந்த டிசீஸ் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து இப்போ இவ்வளோ நாள் இல்லையே, எப்படி திடீர்னு வந்தது அப்படின்னா திடீர்னு வரலை. ஆல்ரெடி அது பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. இப்போது அது வெளி தோற்றத்திற்கு வருது. ஸோ புதுசாக எதுவும் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ இந்த மாயா ஆர் பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். இப்போ நாம் பார்க்கறது வந்து மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால், இந்த தோற்றத்திற்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா மாயா ரூபத்தில் இருந்தது, பிரகிருதி ரூபத்தில் அது இருந்தது. ஏற்கனவே நம்ம வந்து இந்த வியக்தம் அவ்யக்தம், வியக்தம் அவ்யக்தம்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்தானி தனான்யேவ தத்ரகா பரிதேவனா. சரி, இது கூட மறந்து போச்சுன்னா நான் ஒத்துப்பேன், ஏன்னா இது வந்து 2வது சாப்டர். அவ்யக்தாத்யக்தய சர்வாஹ பிரபவந்த்யஹ ராகமே. இது எந்த சாப்டர்? வெரி குட், 8வது அத்தியாயம். ராத்யாகமே பிரலீயந்தே தத்ரைவா வியக்த சம்யகே. ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு அத்தியாயம் படித்தோம்ல, அதில் 18வது ஸ்லோகமா 8th சாப்டரில், அதுலேயே ஆல்ரெடி இந்த மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட், வியக்தம் அவ்யக்தம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்போது க்ரியேஷன் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரளயம் அப்படிங்கிறது வந்து கான்ட்ராக்ஷன் அப்படிலாம் பார்த்தோம். ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அகெயின் சாஸ்திரம் வந்து நமக்கு நம்மளுடைய கனவு எக்ஸாம்பிளையே எடுத்துக்க சொல்கிறது.
இப்போது கனவு, இன்னைக்கு ராத்திரி வரப்போகிற கனவு இப்போ எங்கே இருக்குது? ராத்திரி போய் தூங்க போகும்போது ஒரு கனவு வரப்போகிறது இல்லை நம்ம எல்லாருக்கும் இல்லை? நம்ம என்னெல்லாம் இமேஜின் பண்ணி வச்சுட்டுருக்கோமோ அதெல்லாம் கனவாக வரப்போகிறதே, அது இப்போ எங்கே இருக்குது? எந்த ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது? வெளி தோற்றத்திற்கு வராத ஃபார்மில் அவ்யக்த ரூபமாக இப்போ யார்கிட்ட அவைலபிளாக இருக்குது? தூங்க போகிறானே அப்படின்னா யார் இப்போ முழிச்சுட்டு இருக்கானோ அந்த வேக்கரில் அந்த கனவு, வரப்போகிற கனவு இப்போ பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா வாட் இஸ் ட்ரீம்? நம்மளோட எப்படி ட்ரீம் வருது அப்படின்னா நம்மளுடைய வாசனாஸ் தானே கனவாக ப்ரொஜெக்ட் ஆகுது. வாசனானா என்னது? நம்ம என்னெல்லாம் அனுபவம் சேகரித்து வச்சுட்டு இருக்கோமோ, எக்ஸ்பீரியன்சஸ்லாம் நமக்கு நிறைய ஏற்பட்டிருக்குல்ல, அதில் சிலதெல்லாம் மட்டும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நல்லா போய் நம்மளோட ஆழ் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். அதுக்கு பேர் அந்த ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிற அந்த தாட்டை நாம் வாசனா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆழ் மனசில் இருக்கிற சில வாசனாஸ் நம்மளுக்கு கனவு சமயத்தில் ஆக்டிவேட் ஆகி அந்த தாட்ஸ் தான் ஒரு கனவு பிரபஞ்சமாக இப்போ நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. இப்போ கனவில் ஒரு புலியை பார்க்குறோன்னு சொன்னால் நிஜமாகவே புலியாது அப்படின்னா, புலின்னு ஒரு தாட் என்னோடய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு, அது ஆக்டிவேட் ஆகும் பொழுது அது எனக்கு ஒரு புலி ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறது. அப்போது அந்த வரப்போகிற கனவு இப்போ எப்படி பொட்டென்ஷியல் ஃபார்மில் இந்த வேக்கர் கிட்ட அவைலபிளாக இருக்கோ, அது மாதிரி இப்போ க்ரியேட் ஆக போகிற யூனிவர்ஸ் பிரம்மனில் பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு வரப்போகிற கனவு வச்சுக்கோங்க, அது என்ன கனவாக இருக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் கூட நாளைக்கு நம்மளுடைய கனவில் வரலாம். அப்போ இப்போ இன்றைக்கி நடக்கிற இன்சிடெண்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக என்ன பண்ணி வச்சுக்கிறோம், நம்ம ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறோம். அந்த காலத்தில் அந்த விசிஆர் எல்லாம் இருக்கும். இப்போனா அதெல்லாம் தெரியுமானே எனக்கு தெரியாது. நம்ம விசிஆர், விசிபி அப்படிலாம் சொல்லுவாள் இல்லையா? விசிஆர்னா வீடியோ கேசட் ரெக்கார்டர், விசிபினா வீடியோ கேசட் பிளேயர். அப்போ ரெக்கார்டரை வச்சு என்ன பண்ணுவா அப்படின்னா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடணும். நம்மளோட மைண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடும். அப்புறம் கனவு சமயத்தில் கரெக்டாக என்னவா அதுவே தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படின்னா விசிபியாக அது தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோ அதை மறுபடியும் நமக்கே போட்டு காமிக்கும். நாம் தான் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், மறுபடியும் நமக்கே அதை போட்டும் காமிக்கிறது. அப்போது அது பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கிறத மறுபடியும் ப்ரொஜெக்ட் ஆகிறது. இப்படி தான் இந்த யூனிவர்ஸும் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது, அப்புறம் மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அதாவது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது, அப்புறம் மேனிஃபெஸ்ட் ஆகிறது. ஸோ சர்வபூதானி பிரகிருதிம் யாந்தி. சர்வபூதானி அப்படின்னா எல்லா லிவிங் பீயிங்ஸும் பிரகிருதிம் யாந்தி அப்படின்னா என்கிட்ட தான். ஏன்னா பிரகிருதி யாரோடது? பகவானோடது தான் அந்த பிரகிருதி இல்லையா? அதனால் என்கிட்ட தான் யாந்தி அப்படின்னு சொன்னால் ரிசால்வ் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லா லிவிங் பீயிங்ஸும் என்கிட்ட தான் ரிசால்வ் ஆகிறது. ஸோ அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போயிடுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரகிருத்தினா என்னன்னு பார்த்தோம் நம்ம. அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மை நாம் பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா லிவிங் பீயிங்ஸும் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போயிடுறது. அந்த பிரகிருதி யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு? மாமிகாம். என்ன தான் அந்த பிரகிருதி டிபெண்ட் பண்ணுறது. நான் இல்லாமல் பிரகிருத்தியால்
எக்ஸிஸ்டே ஆக முடியாது. ஏன்னா பிரகிருதி எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிய நான் தான் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸை லெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த கனவு இருக்கே, நம்ம வந்து கனவு வந்தாச்சுன்னு வச்சுக்கலாம், கனவு ப்ரொஜெக்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரொஜெக்ட் ஆன கனவை இப்போ யார் சப்போர்ட் பண்ணி ஆகணும்? அந்த வேக்கர் வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். வேக்கர் சப்போர்ட் பண்ணலைன்னு சொன்னால் கனவுனால எக்ஸிஸ்டே ஆக முடியாது. சரி, இப்போது கனவு வரத்துக்கு முன்னாடி அந்த வாசனா ரூபத்தில் இருக்கே, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கே, அதையும் யார் சப்போர்ட் பண்ணி ஆகணும்? அதையும் அந்த வேக்கர் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்போ அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதையும் வேக்கர் தான் சப்போர்ட் பண்ணுறான், மேனிஃபெஸ்ட் ஆனதையும் வேக்கர் தான் சப்போர்ட் பண்ணுறான். அது மாதிரி இந்த யூனிவர்ஸ் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கும் பொழுதும் பகவான் தான் சப்போர்ட் பண்ணுறார், வெளி தோற்றத்திற்கு வந்ததுக்கப்புறமும் பகவான் தான் சப்போர்ட் பண்ணுறார். சரி, எப்போ இந்த வேர்ல்டு ரிசால்வ் ஆகிறது? கல்பக்ஷயே, கல்பம் முடியும் பொழுது. க்ஷயம்னா அழிவு. எதனுடைய அழிவும் பொழுது? கல்பத்தினுடைய அழிவன் பொழுது, ஆர் கல்பம் முடியும் போது. வாட் இஸ் ஒன் கல்பம்? ஒரு நாள். யாருடைய ஒரு நாள்? பிரம்மாஜியுடைய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 2000 சதுர்யுகங்கள். அப்படின்னா இப்போ நாளைக்கெலாம் உலகம் அழிஞ்சிடாது, 2000 சதுர்யுகம் ஆகணும். ஸோ கல்பம் அப்படின்னு சொன்னாலே வெரி வெரி லாங் டியூரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கல்பக்ஷயே, அந்த கல்பம் முடியும் பொழுது என்கிட்ட இந்த யூனிவர்ஸ் வந்து ரிசால்வ் ஆகும். மறுபடியும் எப்போ வருது? கல்பாதௌ, கல்பம் ஆரம்பிக்கும் பொழுது. அடுத்த கல்பத்தோடைய ஆரம்பத்தில் கிரியேஷன் மறுபடியும் நடக்கும். ஏன்னா கிரியேஷனுக்கு பர்மனெண்ட்டாக முடிவு ஏற்படுமானா பர்மனெண்ட்டாக முடிவு ஏற்படாது. அப்போ இந்த யூனிவர்ஸ் இருக்கே, இது வந்து பிரளயம் அப்படின்ற பொழுது என்ன ஆகிடுறது அப்படின்னா, திருப்பியும் தூங்கும்பொழுது என்ன ஆகிறது? இந்த வேர்ல்டு என்ன ஆகிறது? லயம் ஆகிறது இல்லை? அதே மாதிரி என்டையர் யூனிவர்ஸும் வந்து மகா பிரளயம் பொழுது லயம் ஆகிடும். தூங்கும் பொழுது என்ன மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதே விஷயம்தான் பிரளயம் பொழுதும் நடக்கும். அப்புறம் காத்தால் தூங்கி எழுந்த உடனே எப்படி என்டையர் யூனிவர்ஸ் நம்மளுக்கு அப்பியர் ஆகிறது, அதே மாதிரி தான் சிருஷ்டியும் போது மறுபடியும் இந்த யூனிவர்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அப்போ கல்பக்ஷயே ரிசால்வ் ஆகும், கல்பாதௌ கிரியேட் ஆகும். அகம் விஸ்ருஜாமி, அகம் விஸ்ருஜாமின்னா என்கிட்டேருந்து அது மறுபடியும் வெளியில் வரும். எப்போ? கல்பாதௌ, என்கிட்டேருந்து அது மறுபடியும் வெளியில் வரும். நான் தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். எப்படி நாம் கனவை ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ, ஈஸ்வரா வந்து இந்த என்டையர் யூனிவர்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறார். ஸோ அகம் விஸ்ருஜாமி. நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 8, 9.8. பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்யஹ விஸ்ருஜாமி புனஃ புனஹ பூதகிராமமிமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருதேர்வசாத். ஸோ இதுவும் வந்து ஜகத் காரணம் பற்றி தான் சொல்கிறது. அகம் புனஹா புனஹா விஸ்ருஜாமி. ஸோ நமக்கே புரியும் என்ன சொல்கிறார் பகவான்? புனஹா புனஹா, மறுபடியும் மறுபடியும் நான் வந்து இந்த சிருஷ்டியை பண்ணுறேன், திருப்பி சிருஷ்டி எனக்குள்ளே ரிசால்வ் ஆகிறது. விஸ்ருஜாமின்னா நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ இந்த சைக்கிளிக் ப்ராசஸில் இந்த வேர்ல்டு மறுபடியும் மறுபடியும் க்ரியேட் ஆகிண்டே இருக்கும். ஏன்னா வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் க்ரியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். இது வந்து ஒரு லீனியர் ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா ஜென்ரலாக நம்ம என்ன கேட்போம்?
ஏதாவது ஒரு கேள்வி வந்ததுன்னா இந்த க்ரியேஷனை பற்றி பேசும் பொழுது நேராக எங்கே கொண்டு போய் நம்மளுடைய கொஸ்டினை வந்து கனெக்ட் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு க்ரியேஷன் எப்போ வந்தது, ஃபஸ்ட்டு க்ரியேஷன்னு ஒன்று இல்லவே இல்லாத காரணத்தினால நம்மளால் அது எப்போ வந்ததுன்னு ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் என்னெல்லாம் நினச்சிடுவா, உனக்கு ஆன்சர் தெரியல அதனால நீ ஆன்சர் பண்ணலைன்னு நினச்சிடுவா. ஆன்சரே பண்ண முடியாததுனால நாம் வந்து ஆன்சர் பண்ண முடியலை. ஏன்னா ஃபஸ்ட்டு க்ரியேஷன் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ இதை எப்படி பார்க்கணுன்னா அந்த சைக்கிளிக் ப்ராசஸ். கோழி வந்துதா முட்டை வந்துதா, கோழி முதல்ல வந்துதா முட்டை முதல்ல வந்துதான்னா என்ன பதில் இருக்குது தெரியல, கஷ்டம். அதே கஷ்டம்தான் இங்கேயும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேஷன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ சைக்கிளிக் ப்ராசஸ். அப்போ இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட், மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட்டுன்னு எத்தனையோ கல்பங்களாக இது வந்து நடந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து பிகினிங்கும் இல்லை எண்டும் கிடையாது. அதனால் இந்த க்ரியேஷன் எப்போ வந்தது அப்படிங்கிற கேள்வியே வந்து ராங் கொஸ்டின். ராங் கொஸ்டினுக்கு எப்படி ரைட் ஆன்சரை கொடுக்க முடியும்? கேள்வியே தப்பு அப்படின்னா கேள்வி தப்பு அப்படிங்கிற ஆன்சரை தான் நம்மளால் கொடுக்க முடியுமே ஒழிய அந்த கேள்வி கேட்குற பர்சனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியெல்லாம் நம்மளால் வந்து ஆன்சரை ப்ரொவைட் பண்ண முடியாது. சரி, இப்போது பகவான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டப்யா. இப்போ பிரகிருதியோட ஹெல்ப்போட, ஸோ அவஷ்டப்யானா பிரகிருதி வந்து என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த பிரகிருத்தியை என்னோடய கண்ட்ரோலில் வச்சுண்டு இப்போ வந்து கனவு வரணுன்னா டெஃபினட்டாக என்ன தேவை? வாசனாஸ் தேவை. வாசனாஸ் இல்லைன்னா கனவு வராது. ஏதாவது இருந்தால் தானே கனவுனால் வந்து வர முடியும் இல்லையா? அது மாதிரி பிரம்மனால் சும்மா க்ரியேட் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அப்போ க்ரியேஷன் ஆல்ரெடி அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருந்தால் தான் பிரம்மனால் வந்து அந்த க்ரியேஷனை இப்போது மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அப்போ பிரகிருத்தினால் ஒரு மாயானால் இமம் கிருத்ஸ்னம் பூத கிராமம். கிருத்ஸ்னம் அப்படின்னு சொன்னால் என்டையர், டோட்டல். இமம் கிருத்ஸ்னம் பூத கிராமம்னா இந்த என்டையர் குரூப் ஆஃப் திங்ஸ் அண்ட் பீயிங்ஸ், லிவிங் திங்ஸு நான் லிவிங் திங்ஸ் ரெண்டையுமே நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். என்டையர் பூதானியை நான் புனக விஸ்ருஜாமி, மறுபடியும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எப்பேற்பட்ட திங்ஸை க்ரியேட் பண்ணுறார்? அவசம். அவசம் அப்படின்னா ஹெல்ப்லெஸ்ன்னு அர்த்தம். ஹெல்ப்லெஸ் பீயிங்ஸ். அதை என்னால் ஸ்டாப் பண்ண முடியுமானா என்னால் அதை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு இங்கே வந்து பகவான் சொல்கிறார். அப்போ இந்த பிறந்து இறந்து இந்த சைக்கிள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த சைக்கிள்லேருந்து எனக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பைட் கிடைக்குமா? இதிலேருந்து நான் வந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்குது. இந்த சைக்கிள்லேருந்து வெளியில் வரத்துக்கு என்ன வழி? இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஒரே வழி. அந்த செல்ஃப் நாலேஜ் இருக்கே, அந்த செல்ஃப் நாலேஜ் நம்மளுக்கு வந்துடுத்து, ஆத்ம ஞானம் நமக்கு வந்துடுத்துன்னா நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. அப்போ நாம் மறுபடியும் பிறந்து இறந்து அந்த சைக்கிள்குள்ளே நாம் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த க்ரியேஷன் ரிசல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கே, இது வந்து ஏதாவது ஒரு டைமில் நடக்கிற விஷயமா? இப்போ வந்து நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்? ஃபஸ்ட்டு க்ரியேஷன் எப்போ வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணும் பொழுதே நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு டைமை வந்து நாம் இன்டைரக்டாக அந்த கேள்வி மூலமாக கேட்குறோம். எப்போ வந்தது அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோம்? எத்தனை மணிக்கு வந்தது,
ஆர் ஏதோ ஒரு நீங்கள் ஒரு கல்பம் அப்படிலாம் சொல்கிறீங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமை வந்து உங்களால் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், சாஸ்திரம் சொல்கிறது இந்த க்ரியேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் தான் டைமே வருதுன்னு சொல்கிறது. அப்போ டைமே க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி எப்படி நம்மளால் டைமை பற்றி பேச முடியும்? கரெக்டு தானே? அப்போது க்ரியேஷன் வரும்பொழுது தான் அந்த டைமு கூட மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அப்போ பிரளயம் சமயத்தில் டைமும் என்ன ஆகிடுறது? அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போயிடுறது. அப்போ இந்த க்ரியேஷன் ரெசல்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸே டைமில் நடக்கலை அப்படிங்கிறதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த டைமே இதுக்குள்ளே தான் இருக்குது. டைம் வெளியில் இருந்து க்ரியேஷன் ரெசல்யூஷன் நடந்ததுன்னா எத்தனை மணிக்கு, எந்த வருஷம் அப்படின்ற கேள்விலாம் கேட்கலாம். இந்த க்ரியேஷன் ரெசல்யூஷன் ப்ராசஸோட டைமும் வந்து க்ரியேட் ஆகிறது, டைமும் வந்து ரிசால்வ் ஆகிறதுனால நம்மளால் எப்போ வந்தது அப்படிங்கிற கேள்வியே இங்கே வந்து இர்ரிலவெண்ட். நம்மளால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. மாயா கல்பித தேச கால கலனா. ஸோ புனः இந்த ப்ராசஸ் ஆனது மறுபடியும் நடந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 9. न च मां तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनवदासीनम् असक्तं तेषु कर्मसु. இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து ஒரு பாசிபிள் டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறார். இப்போது இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துலலாம் என்ன சொன்னால், நான் தான் சிருஷ்டிகர்த்தா, இந்த ஜகத் வரத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் என்ன மீன் பண்ணுறோம்? கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ பகவான் வந்து ஏதோ ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணி, ஏதோ ஒன்று பண்ணி பகவான் வந்து இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணினார் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணி பகவான் வந்து வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறார். ஏன்னா க்ரியேஷன் அப்படிங்கிற வார்த்தையே என்ன மாதிரி இருக்குது? ஏதோ ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒன்று பண்ணுறது. ஆனால் நம்ம க்ரியேஷன் அப்படிங்கிற வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வேறு ஒரு ஃபார்ம்லேருந்து வேறு ஒரு ஃபார்முக்கு மாறுறது தான் நாம் வந்து க்ரியேஷன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி சொல்கிறோம். பட் ஜென்ரலாக எல்லோரும் வந்து க்ரியேஷன் அப்படின்னா ஏதோ ஒன்று ஒரு ஆக்ஷன் பண்ணி ஒன்று க்ரியேட் ஆகிறது அப்படின்னு நினச்சிப்பா இல்லையா? அப்போ பகவான் வந்து சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொன்னால், பகவான் இப்போ கர்த்தாவாக ஆயிடுவார். கர்த்தாவாக ஆயிடுவார்னா என்ன அர்த்தம்? அந்த கர்த்திருவம் இருக்குல்ல, அது வந்துடும். கர்த்திருவம் வந்துடுதுன்னு சொன்னால் ஆப்வியஸாக என்ன ஆகிடும்? அவர் வந்து போக்தாவாகவும் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுடும். ஏன்னா ஒன்ஸ் நான் வந்து கர்த்தா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, நான் பண்ணுற கர்மாக்கு யார் பலனை அனுபவிப்பா? நானே தான் அதனுடைய பலனையும் அனுபவிக்கணும். யார் கர்த்தாவோ சகையேவ போக்தா. அப்போது இப்போ பகவான் வந்து சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டா, ஏதோ ஒன்று பண்ணி இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், பகவான் இப்போ நேச்சுரலாக போக்தாவாகவும் ஆயிடுவார். அதாவது அந்த ஆக்ஷனோட ரிசல்ட்டை பகவான் வந்து இப்போ என்ஜாய் பண்ண வேண்டியதாக ஆகிடும். ஏன்னா யார் டூவரோ அவர் தான்
என்ஜாயராகவும் இருக்கணும். அப்போ இங்கே பகவானுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துடும்? கர்த்தாவாக ஆயிடுவார், போக்தாவாகவும் ஆயிடுவார். ஆனால் நம்ம பகவானுடைய ஸ்வரூபத்தை பற்றி படிக்கும் பொழுது, பகவானுடைய பரா பிரகிருதியை பற்றி படிக்கும் பொழுது, பரா பிரகிருதி வந்து அகர்த்தா அபோக்தா. ஏன் பகவான் அகர்த்தா? இப்போ வந்து சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்குல்ல, அதுதானே பரா பிரகிருதி ஆஃப் பகவான். அது எப்படி இருக்கு? சர்வகதா, ஆல் பர்வேடிங். இப்போ வந்து நான் ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் தானே அது ஆக்ஷன் அப்படின்னே நம்மளால் வந்து சொல்ல முடியும். மூவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லாத பொழுது எப்படி வந்து கர்த்தாவாக இருக்க முடியும்? இப்போ பகவான் வந்து அகர்த்தா அபோக்தா. அப்போ இங்கே வந்து சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொன்னதுனால பகவானே நாம் எங்கேயாவது கர்த்தான்னு தப்பாக நினச்சுட்டோன்னா, கர்த்தானா எந்த கர்த்தா? ஆக்ஷன் பண்ணுற கர்த்தா, வேறு எந்த கர்த்தாவும் நமக்கு ஞாபகம் வரக்கூடாது. ஸோ அதனால் வந்து பகவான் இங்கே என்ன சொல்கிறார்? தானி கர்மாணி மாம் ந நிபத்னந்தி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் இதெல்லாம் இருக்கே, தானி கர்மாணி எல்லா ஆக்ஷன்ஸும். என்ன ஆக்ஷன்ஸு? சிருஷ்டி ஸ்திதி லயம். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அது மாட்டுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்க்ளூடிங் ஏதோ ஒரு லிவிங் பீயிங்கோடைய பர்த்தாக இருக்கட்டும், லிவிங் பீயிங்கோடைய டெத்தாக இருக்கட்டும். அது வந்து நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ், எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது. ஒரு மஸ்கிட்டோவை எடுத்துட்டா கூட அதுக்கும் பர்த்து டெத் இருக்குது. இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் பகவான் சொல்கிறார், இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தாலும் இதில் எதுலையும் நான் பட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா அசங்கஹா அப்படின்னு ஆல்ரெடி நாம் வந்து பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தா எப்படி இருக்குது நம்மளுக்கு? எல்லாமே பகவான் பண்ணுற மாதிரி தானே இருக்குது இல்லை? இப்போ பகவான் சொல்கிறார், தேஷு கர்மசு அசக்தம். எனக்கும் அந்த கர்மாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அசக்தகான நான் அதோட அட்டாச் ஆகிறது இல்லை. இப்போ பகவான் சொல்கிறார், எனக்கு கர்த்தாங்கிற அபிமானம் கிடையாதுன்னு சொல்கிறார். எப்போ நாம் வந்து ஐ ஆம் தி டூவர் அப்படின்னு ஏன் நான் சொல்கிறேன்? நான் தான் பண்ணேன் அப்படின்னு நான் இப்போ சொல்லணுன்னா, எதனால் நான் பண்ணேன்னு சொல்கிறேன்? நான் இந்த சரீரம் அப்படின்னு நினச்சிக்கிறதுனால, நான் இந்த சரீரத்தின் மேலே அபிமானம் வச்சுக்கிறதுனால நான் பண்ணேன். அகம் கர்த்தா அப்படின்னு நான் சொல்கிறேன். பகவான் சொல்கிறார், எனக்கு சரீரமே கிடையாது, எந்த சரீரத்தோடையும் எனக்கு அபிமானம் கிடையாது. அகம் சைத்தன்ய ஸ்வரூபா. அதனால் கர்த்திருவ அபிமானம் எனக்கு கிடையாது. இப்போ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் அது மாட்டுக்கு என்னுடைய ப்ரெசன்ஸில் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த நான் கர்த்தா கிடையாது அப்படின்னு நான் வந்து சொல்லணும்னு சொன்னால், எல்லா ஆக்ஷன்ஸையும் நிறுத்திட்டா நான் கர்த்தா இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்போ நான் ஆக்ஷன் பண்ணுறதுனால தானே கர்த்தா அப்படின்னு சொல்கிறேன். ஆக்ஷன்ஸ் எல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்ப்பா, அப்போ நான் கர்த்தா இல்லைன்னு ஒத்துப்பாளா? நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்திய கர்ம கிருத்து. ஒரு செகண்டு கூட சும்மா இருக்க முடியுமா நம்மளாலன்னா? எந்த ஆக்ஷனும் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது. இப்போ கண்ணு சிமிட்டுறது கூட என்னது? ஆக்ஷன் தான். சும்மா உட்காரலான்னே வச்சுக்கோங்களேன், கண்ணு சிமிட்டாமல் இருப்போமா அப்படின்னா? இப்போ தட் இஸ் ஆல்சோ அன் ஆக்ஷன். அப்போ ஆக்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த ஆக்ஷன் பண்ணுறது நான் இல்லை அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். குணா குணேஷு வர்த்தந்தே, இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே. இந்திரியங்கள் அது அதோட வேலையை பண்ணுறது, அந்த கர்மேந்திரியம் அந்த வேலையை பண்ணுறது, ஞானேந்திரியம் அதனோட வேலையை பண்ணுறது. நான் கர்மேந்திரியமும் கிடையாது, ஞானேந்திரியமும் கிடையாது, அந்தக்கரணமும்
நான் கிடையாது. நான் ஸ்தூல சரீரமும் கிடையாது, காரண சரீரமும் கிடையாது. இப்போ அகம் சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படிங்கிற அறிவு எனக்கு இருந்ததுன்னா நான் தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு என்னால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. அகம் அகர்த்தா. ஸோ பகவான் வந்து அந்த விஷயத்தை தான் நமக்கு இங்கே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சிருஷ்டிகர்த்தா அப்படின்னா நான் ஏதோ ஆக்ஷன் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காத, ஒரிஜினலி ஐ எம் அகர்த்தா அப்படின்னு சொல்கிறார். தேஷு கர்மசு அசக்தம், எனக்கும் அந்த கர்மாக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, நான் அதோட அட்டாச் ஆகிறது இல்லை. அப்போ எனக்கு அகங்கார மமக்காரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறார். அகங்கார மமக்கார அபிமானம் எனக்கு இல்லை. நமக்கு இருக்கிற பிரச்சனையே என்னது? அகங்காரம் அண்ட் மமக்காரம். அதனால ராக துவேஷம், அகம் மம ராக துவேஷம், இந்த 4 தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. ஏன் அது ஏற்படுறது? நான் இந்த பாடி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கிறதுனால இந்த பாடியோடு இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்னோடது என்னோடது, என்னோட கார், என்னோட ஃபோன், அப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்துண்டு அதுலேயும் பிடிச்சவா பிடிக்காதவா, ராக துவேஷ. இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்கிறதுனா அகங்காரத்தில் ஆரம்பிக்கணும். அந்த அகங்காரமே ஏன் ஏற்படுறது? அஞ்ஞானத்தினால, நான் யாருன்னு எனக்கு தெரியாததுனால அந்த அகங்காரம் எனக்கு ஏற்படுறது. ஸோ பகவான் இங்கே என்ன சொல்கிறார்? உதாசீனவத் ஆசீனம். அவர் எப்படி இருக்காராம்? ஆசீனம்னா இருக்கிறது, ரிமைனிங்னு அர்த்தம். எப்படி இருக்காராம்? உதாசீனவத், எதுலையும் பட்டுக்காத ஒரு பர்சனாக, உதாசீனமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டிட்டாச்சு பர்சனாக நான் இருக்கேன். எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ணிண்டே எதுலையும் இன்வால்வ் ஆகாத மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்க முடியும்? எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ணிண்டு நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஷ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வஷன். இது எங்கே பார்த்தோம்? 5th சாப்டரில் பார்த்தோம். பஷ்யன் ஷ்ருண்வன். ஸோ 5th சாப்டர் போய் திருப்பி கேளுங்க. எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ணிண்டே எப்படி வந்து எந்த ஆக்ஷன்ஸ்லேயும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த அபிமான தியாகம் பண்ணுறது மூலமாக அகர்த்தா அபோக்தாவாக நம்மளால் இருக்க முடியும். அப்போ கர்மத்தை தியாகம் பண்ணுறது இல்லைங்க, கர்மாவை விடவே முடியாது. ஆனால் கர்த்திருவத்தை தியாகம் பண்ணணும். தேக அபிமானத்தை தியாகம் பண்ணுறது மூலமாக நம்மளால் எந்த ஆக்ஷன்ஸ்லையும் நான் வந்து இன்வால்வ் ஆகிறது இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படி யார் இருக்காளோ அவளுக்கு தான் கர்ம பலன் சேராது. ஏன்னா யார் தேக அபிமானத்தை விட்டுட்டானோ, ஏன்னா தேகம்தானே எல்லா ஆக்ஷன்ஸை எல்லாம் பண்ணுறது. யார் வந்து நான் தேகம் இல்லை அப்படிங்கிற அந்த ஞானம் யாருக்கு இருக்கோ, அதனால தான் ஞானிக்கு வந்து ஆகாமி கிடையாது அப்படின்னு வந்து படிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பர்சனை கர்ம பலன் வந்து அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 10. மயாத்யக்ஷேண பிரகிருதிஹ சூயதே சசராசரம் हेतुनानेन कौन्तेय जगद्विपरिवर्तते. ஸோ இங்கே வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அகம் சாட்சிஹி அப்படிங்கிறதை சொல்கிறேன். சாட்சி பாவகா இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஸ்லோகம் மூலமாக ப்ரெசென்ட் பண்ணுறார். அப்போ எதோடையும் அசோசியேட் ஆகாமல் எல்லாத்திலேருந்தும் என்னை டிட்டாச் பண்ணிண்டு அப்படின்னா எந்த விதமான அபிமானமும் இல்லாமல், அபிமானம்னா ஐடென்டிஃபிகேஷன் அர்த்தம்,
எந்த விதமான ஐடென்டிஃபிகேஷனும் இல்லாமல் சாட்சியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஹே அர்ஜுனா, நான் வந்து எந்த ஆக்ஷனும் என்னோடய சைடுலேருந்து பண்ணுறது இல்லை, எந்த முயற்சியும் போட்டு நான் எந்த ஒரு ஆக்ஷனும், இப்போ க்ரியேஷன் அப்படிங்கிறது என்னோடய முயற்சியில் ஏற்படுற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னா என்ன பண்ணி ஆகணும், நம்மளோட வில்லு அதில் இருக்கணும் இல்லையா? இந்த ஃப்ரீ வில்லை நாம் வந்து எம்ஃபசைஸ் பண்ணி ஆகணும், எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். ஆனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து என்னோடய வில்லை யூஸ் பண்ணி எதையும் இங்கே பண்ணலை அப்படின்னா என்ன சொல்ல வரார், ஜஸ்ட்டு என்னோடய மியர் ப்ரெசன்ஸில் எல்லாமே வந்து நடக்கிறது. மயா அத்தியக்ஷேன, என்னுடைய முன்னிலையில் அப்படின்னு அர்த்தம். என்னோட ப்ரெசன்ஸில் நான் வந்து ஒரு ப்ரிசைடிங் பிரின்சிபலாக இருக்கேன். எப்படி உடனே எந்த எக்ஸாம்பிளை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும், இந்த லைட்டு ஹால் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போது லைட் என்ன பண்ணுறது, லைட்டு ஹால் முழுக்க இருக்குது இல்லையா? ஹால் முழுக்க லைட் வந்து பரிவேடு பண்ணுறது. ஹாலில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் லைட்டு தான் இப்போ நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. நடக்கிற அத்தனை ஆக்ஷன்ஸையும் லைட்டு வந்து பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. இப்போது நடக்கிற அத்தனை ஆக்ஷனுக்கும் லைட்டு ஹெல்ப் பண்ணுறது. கரெக்டாக? எப்படி ஹெல்ப் பண்ணுறது? ஜஸ்ட் பை கிவிங் இட்ஸ் ப்ரெசன்ஸ். லைட்டோடைய ப்ரெசன்ஸில் எல்லா ஆக்ஷனும் இங்கே நடக்கிறது. லைட்டு எந்தாவது ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா? எந்த ஆக்ஷன்லேயும் லைட்டு பார்ட்டிசிபேட் பண்ணல. சரி, லைட் இல்லைன்னா ஆக்ஷன்ஸ் நடக்குமா? லைட் இல்லைன்னா எந்த ஆக்ஷனும் நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. இப்போ லைட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் லைட்டு ஏதாவது ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதான்னு கேட்டால் லைட் எந்த ஆக்ஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ இங்கே ஆக்ஷன் நடக்கிறதுனா குட் ஆக்ஷனும் நடக்கலாம், பேட் ஆக்ஷனும் நடக்கலாம். இப்போ லைட்டுக்கு நம்ம அதுக்கு நீ குட் ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க உனக்கு பரிசு, பேட் ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்லாம் நம்ம வந்து லைட்டை பனிஷ் பண்ண முடியுமா அப்படின்னா, ஏன்னா லைட் அதில் இன்வால்வ் ஆகவே இல்லை. ஆனால் லைட் இல்லாமல் எந்த ஆக்ஷனும் பாசிபிளும் இல்லை. அப்போ லைட் இப்போ எப்படி இருக்குன்னா சாட்சியாக எல்லா ஆக்ஷன்ஸுக்கும் அது இப்போ சாட்சியாக இருக்குது. லைட்டுடைய முன்னிலையில் எல்லாமே இப்போது நடக்கிறது. ஸோ லைட்டோட ப்ரெசன்ஸில் லைட்டோட இன்வால்மெண்ட் இல்லாமல் எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் நடக்கிறது. அப்போ லைட்டுக்கு கர்ம பலம் ஏற்படுமா? இதுக்கு பேர் சாட்சி பாவா. இப்போ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், என்னோட ப்ரெசன்ஸில் மயா அத்தியக்ஷேன, என்னோட ப்ரெசன்ஸில் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அப்போ என்னோட ப்ரெசன்ஸில் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர் வந்து எந்த பிரகிருத்தியை மென்ஷன் பண்ணுறாருங்க? பரா பிரகிருத்தியை மென்ஷன் பண்ணுறார். கிருஷ்ணருடைய சரீரத்தை இங்கே மென்ஷன் பண்ணல. ஏன்னா கிருஷ்ணருடைய சரீரம் அபரா பிரகிருதிக்கு கீழே வந்துடும். ஏன்னா அந்த பரா பிரகிருதி தான் எப்படிப்பட்டது? அவ்யக்தம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதிஷ்டானம், அந்த ஸ்வரூபத்தை தான் இங்கே மயா அப்படின்னு அந்த வார்த்தை மூலமாக சொல்கிறேன். என்னுடைய பரா பிரகிருதி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் எதோடையும் அது அசோசியேட் ஆகிறது இல்லை. பட் என்னுடைய பரா பிரகிருதியுடைய ப்ரெசன்ஸில் எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் நடக்கிறது. இப்போ வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி எக்ஸாம்பிளையும் நாம் எடுத்துக்கலாம். இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லா கேட்ஜெட்ஸும் ரன் ஆகணுன்னா எலக்ட்ரிசிட்டி தேவை. கரெக்டாக? இப்போது ஃபேன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஏசி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மிக்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கிரைண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிசிட்டி, அது போய் மிக்சி கிட்ட மிக்சி நீ சுற்று அப்படின்னு சொல்லுமா? இல்லைன்னா அப்புறம் வேறு என்ன இருக்குது,
ஏசியில் போய் நீ வந்து சில்லுன்னு காற்று கொடு அப்படின்னு போய் கரண்ட்டு போய் வந்து அதுக்கு சொல்லுமா? இப்போ கரண்ட்டு ஒன்று தான், ஆனால் அந்த கேட்ஜெட்டில் இன்பில்ட்டாக அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுமோ இட் இஸ் இன்பில்ட். ஃபேன்னா ஃபேனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? சுற்றுறதுக்கான கெப்பாசிட்டி ஆல்ரெடி இன்பில்ட்டு. ஆனால் ஃபேனுனால் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனை பண்ண முடியாது. அப்போ எலக்ட்ரிசிட்டி ஃபேனை வந்து சுற்ற சொல்லலை. ஃபேனுக்கு ஆல்ரெடி இன்பில்ட் கெப்பாசிட்டி இருக்குது. பட் எலக்ட்ரிசிட்டியோட ப்ரெசன்ஸில் ஃபேனு அதனுடைய வேலையை பண்ணுறது. பஷ்யன், ஷ்ருண்வன், ஸ்பிருஷன், ஜிக்ரன், கண்ணுக்கு பார்க்கிற சக்தி இருக்குது. இப்போ ஆத்மாவோட ப்ரெசன்ஸில் கண்ணு எதையோ பார்க்கறது, காதுக்கு கேட்குற சக்தி இருக்குது. ஆத்மாவோட ப்ரெசன்ஸில் காது நிறைய சப்தங்களை கேட்கறது. அப்போ ஆத்மா என்னவா இருக்குது இந்த இடத்துல? எந்த ஆக்ஷன்லேயும் இன்வால்வ் ஆகலை, ஆனால் சாட்சியாக இருக்குது, விட்னஸ் பண்ணுறது. ஸோ பகவான் வந்து அது மாதிரி தான் நான் இருக்கேன், நான் எந்த ஆக்ஷன்லையும் இன்வால்வ் ஆகிறது இல்லை. கான்ஷியஸ்னஸ் ஆகிய எனக்கும் எந்த ஆக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கே வந்து ஒரு கிரிமினல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கிரிமினல்னு ஏன் அவனை சொல்கிறோம்? கிரிமினலாக இருக்கிறதுனால. ஓகே, கிரிமினல் தாட்ஸு அண்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவன் ஈடுபடுறதுனால அவனை வந்து நம்ம கிரிமினல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பகவான் எங்கே இருக்கிறார்? எல்லா இடத்துலையும் இருக்கிறார். உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார், அந்த கிரிமினலிலும் பகவான் இருக்கார். அப்போ பகவான் அந்த கிரிமினல்லையும், அந்த கிரிமினலுடைய சரீரத்துலேயும் பகவான் இருக்காருன்னா, ஏன் பகவான் அவனை மட்டும் தப்பு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறார்? இப்படி கேட்டால், ஏன் ஃபேனு சுற்றுறது, ஏசி ஏன் சில்லுன்னு காற்று கொடுக்கறது, ஏன் வந்து கிரைண்டரை வந்து இப்படி அரைக்கிறது அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த கேள்விக்கான ஆன்சர். அப்போ பகவான் எப்படி இருக்கார்? எல்லாருக்குள்ளேயும் சாட்சியாக இருக்கார். அவளுக்குள்ளே என்ன மெட்டீரியல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டி வந்து வெளிப்படுறது. அப்போ கிரிமினலுக்குள்ளே வந்து அந்த கிரிமினல் தாட்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான மைண்ட் இருக்குது அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவார்? சாட்சியாக அதை வந்து விட்னஸ் பண்ணுவார். பகவான் யாரையும் வந்து உனக்கு வந்து கெட்ட தாட்டாக வரட்டும், உனக்கு நல்ல தாட்டாக வரட்டும் அப்படியெல்லாம் பகவானால் வந்து இந்த மாதிரி நம்ம பார்ப்போம்ல வீட்டில் பார்ஷியாலிட்டி, அந்த மாதிரிலாம் பகவானுக்கு பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு தெரியாது. அவர் வந்து சாட்சியாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவைலபிளாக இருக்கார். ஸோ ஹேத்துனா அனேன, ஸோ என்னுடைய நியர் ப்ரெசன்ஸில் இந்த என்டையர் யூனிவர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறது, ரிசால்வ் ஆகிறது. அப்போ இது வந்து ஒரு பகவான் வந்து எப்படி இதை என்ஜாய் பண்ணுறாருன்னா, ஒரு ட்ராமா மாதிரி இதை என்ஜாய் பண்ணுறார். நம்ம எப்படி கனவை என்ஜாய் பண்ணுறோமோ அது மாதிரி பகவான் வந்து இந்த க்ரியேஷன் அண்ட் ரிசல்யூஷனை வந்து ஒரு ட்ராமா மாதிரி என்ஜாய் பண்ணுறார். ஸோ அனேன ஹேத்துனா காரணம் அப்படின்னு அர்த்தம். ஜகத் விபரிவர்த்ததே, இந்த என்டையர் யூனிவர்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிறது, சுழல்கிறது, மூவ் ஆகுது. ஏன்னா எல்லாமே வந்து இப்போ எப்படி இருக்குது, ஒரு ஆட்டம் எடுத்துட்டா கூட அந்த ஆட்டம் கூட இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா? ஆட்டம் வந்து அவ்வளோ வேகமாக ஸ்பீடாக வந்து இப்போது மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தா எப்படி தெரியுறது நமக்கு? ஸ்டேஷனரியாக தெரியுது. பூமியே எப்படி இருக்கு? வேகமாக சுற்றின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜகத் விபரிவர்த்ததே அப்படின்னா இட் இஸ் ரிவால்விங். ஸோ எல்லாமே என்னோடய ப்ரெசன்ஸில் இது எல்லாமே வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 11. அவஜானந்தி மாமூடாஹ
मानुषीं तनुमाश्रितं परं भावमजानन्तः मम भूतमहेश्वरम्. ஸோ போன ஸ்லோகத்தோட ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படிங்கிற டாபிக் வந்து ஓவர். ஸோ கன்க்ளூட் பண்ணும் பொழுது அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிறதே பகவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து சாட்சியாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னார் இல்லையா. அப்போது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு பகவான் காரணம் கிடையாது. பகவான் வந்து அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தலை. அப்போ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது ஆர் நமக்கு ஏதோ ஒரு சுகம் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம்? நானே தான் அதுக்கு காரணம். இப்போ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை இப்போ நான் அனுபவிக்கிறேன்னா நான் போக்தா இல்லையா. இப்போ நான் போக்தாவாக இருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸாக நான் என்னவா இருந்திருக்கணும்? கர்த்தாவாக நான் இருந்திருக்கணும். அப்போ பாஸ்ட் கர்த்தாவாக நான் இருக்கும் பொழுது ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், பேட் ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால இப்போது கரண்ட் போக்தாவாக நான் இருக்கும் பொழுது அந்த பாஸ்ட் பேட் ஆக்ஷனுக்கான பலனை வந்து இப்போது அனுபவிக்கிறேன். அதனால் எப்பயுமே பகவானை நாம் வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. எல்லா இதுக்கும் யார் காரணம் அப்படின்னா, நல்லது நடந்தாலும் நான் தான் அதுக்கு காரணம், கெட்டது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம். ஸோ நம்மளுடைய பாப புண்ணியம்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு சுக்க துக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏற்படுறது. சரி, அப்போ நான் கஷ்டப்படும் பொழுது இப்போ பகவானை பிரார்த்தனை பண்ணலாமா வேண்டாமா? பகவானை கட்டாயம் பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணினா என் கஷ்டம்லாம் போயிடுமா? அது தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறதுனால ஆக்சுவலாக என்ன கிடைக்கும் நமக்குன்னா புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா பகவான் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னாலே உங்களுக்கு புண்ணியம் ஆட் ஆக போகிறது. பகவான் ஞாபகம் வரத்துக்கு புண்ணியம் தேவைப்படுறது. இப்போ எனிதிங் ரிலேட்டட் வித் பகவான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புண்ணியம் அது. பட் ப்ரேயர் பண்ணும் பொழுது புண்ணியம் வரப்போகுது. பட் என் கஷ்டம் போகுமா அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த கஷ்டம் எதனால் இப்போ நம்மளுக்கு ஏற்படுறது? அந்த பாப கர்மா தான் அந்த கஷ்டமாக வந்து வெளிப்படுறது இல்லையா. அப்போ நான் வந்து ஒரு புண்ணிய கர்மமாகிய ப்ரேயரை பண்ணுறேன். இந்த ப்ரேயர் இதை சால்வ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், இந்த ப்ரேயர் வந்து இந்த பாப கர்மாவை விட பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா, அப்படின்னா இந்த புண்ணிய கர்மா பாப கர்மாவை விட பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா கஷ்டம் வந்து நீங்கும். அப்போது கஷ்டம் நீங்கலை அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? என்னுடைய பாப கர்மா புண்ணிய கர்மாவை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ கஷ்டம் தீர்ந்துடுத்துன்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? நம்ம பண்ண ப்ரேயர் வந்து நம்மளோட பாபத்தோட பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு, அதனால கஷ்டம் தீர்ந்துது. கஷ்டமே தீர மாட்டேங்கிறது, கஷ்டமே இருக்குது அப்படின்னா அவ்வளோ பாபம் நாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய புண்ணியத்தை நாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்படியெல்லாம் புண்ணியத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் ஓரளவுக்கு அந்த பாப கர்மாவை நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற அந்த மனோதைரியமாவது வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு டாபிக் சேஞ்ச் வந்து நடக்கிறது. என்ன அப்படின்னா, சம்சார காரணம் என்ன அப்படிங்கிறதை இங்கே சொல்கிறார். இந்த டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.